சிப்பிக்குள் ஒரு முத்து வளர்ந்தது சின்ன தாமரை அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகா வந்து கன்சீவா இருக்கும்போது இந்த பாடல் பாடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு. அதே நேரத்துல அதே காலகட்டத்துல வந்து வேற ஒரு பாடலும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்காக. அதுதான் வந்து இந்த வனிதா மணி வனமோகினி வந்தாடு அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டா இல்ல இந்த பாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த பாடலே வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்துல வந்து அம்பிகா வந்து இறந்துருவாங்க. மொத்தம் வந்து அவங்க கன்சீவா தான் இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து அவங்க இறந்துருவாங்க. அந்த காட்சி அமைப்புக்கு அந்த பாடல் தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பாட்டை வச்சுட்டாங்க. அடுத்தடுத்து பாடல்கள் இருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த பாட்டை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் தகப்பனாக போற, அதாவது தனக்கான ஒரு கரு உருவாயிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆண்மகன் இந்த பாடலை வந்து கேட்டா அவங்களுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் ஏற்படும். ஏன்னா அந்த அளவுக்கு வரிகள் வந்து அழகா இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமா எழுதியிருப்பாங்க. அந்த பாடல்களை நீங்க மிஸ் பண்ணாம கேளுங்க. அதையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை நீங்க கேட்டு ரசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பாடலினுடைய அர்த்தம், அதனுடைய ஆழம், அந்த இசையினுடைய இனிமை எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இத வந்து நம்மலாம் மிஸ் பண்ண